அந்த ராசி குலத்துல அப்படி அழகான குழந்தைங்க யாருக்கும் பிறக்கல. ஏன்னா சிவகாமி பெற்றிருக்கிற பாரு பெண் குழந்தை அவ்வளவு அழகுன்னு அழகு, அவ்வளவு ஒரு அழகு. அப்போது அக்கம் பக்கத்தார் உள்ளவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அக்கா நம்மளதான் பெற்றிருக்க பாத்தியா குழந்தை. ஆமா, கத்தரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்ச மாதிரி, வெண்டைக்காக்கு விரட நீண்ட மாதிரி. நூல் கட்டு விழா என்னைக்கு வெட்டுவாவ? நாளைக்கு. 28 இடத்துல இறக்கி கட்டுவது 28 இல்ல வேற. என்ன வாங்கிட்டு போகலான்னு இருக்கிறேன் நானா பிள்ளைக்கா? இப்ப தங்கம் ரொம்ப விலை கூட்டிட்டு பத்தியா, தண்டை எடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். அண்டை போட போறியா? சரி, நீ என்னடி வாங்கிட்டு போகலான்னு இருக்க? அக்கா என்னடி தங்கச்சி போடலாம். சரி, அடுத்த காதுல போடலாம். ஓஹோ, காலுக்கு கூட போடலாம். அப்படின்னா அது என்னடி? அடியே அதுதான் பெரிய தர்ஷனம். இருந்தாலும் எல்லா இடமும் போட முடியும். ஆமா, ஆத்துக்காரர் நல்லா பெட்டி வாசிச்சு நல்ல பணம் போல. ஆமா, அதனாலதான் தங்கத்துல எடுக்கிறேன். அது 2 கோழி போல நீளத்துக்கு வாங்க போறோம். அது கூட தெரியலையா? ஆமா, 10 ரூபாய்க்கு 3 வாங்க போறியா? அது என்னடி 10 ரூபாய்க்கு 3? ஃப்ரீயா தர மாட்டேன்டி. ஆமா, உன் பிள்ளைனா ஃப்ரீயா கேட்கலடி. குழந்தைக்கு பேரு ஃப்ரீயா. ஃப்ரீயாவா? கூப்பிட கூடாது பத்தியா? சொல்லு. பேர் வைக்கட்டும், ஒரு பேரு. அந்த பேர் வைக்கலாம், ராசியில தானே பேர் வச்சு வந்தேன். ஓஹோ, அப்படியா? நீ நல்ல பேர் வச்சோன்னு ஆரம்பிச்சேன். அதெல்லாம் நினைச்சேன். அது கூட பிரச்சனை இல்ல. சொல்றேன், நீ வச்ச ராசி
பார்க்கும் போது அவ்வளவு அழகாக இருக்கிறது. என்ன அழகு, எத்தனை அழகு. லட்சுமி, அதனால நாளை கழிச்சு அடுத்த முகூர்த்தத்துல உனக்கு திருமணம் எனக்கு அவளை தவிர வேற ஒரு நாளும் இருந்தாலும் அவளை தான் இதை பற்றி செய்யணும்.
உடனே சாடிடும் மாடனல்லோ அக்கி மாடனல்லோ மாடனல்லோ ஆதாரி கொடுகுரா ஆதாரி கொடுகுரா
பட்டழகி வடிவழகி சக்கியம்மா வடிவழகி சக்கியம்மா நான் பார்க்க
கரி சமைத்தாள் கரி சமைத்தாள் கரி பத்தியோடு கரி சமைத்தாள் கரி சமைத்தாள் கரி அப்பமுட குழுவடையா அப்பமுட குழுவடையா பலகாரம் எடுத்து வாரா பலகாரம் எடுத்து வாரா
மகள